ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கோகோனட் லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். இது யூடியூபர்ஸ் சேர்ந்து பண்ணுற ஸ்வீட் சேலஞ்ச். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க யூடியூபர்ஸோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் நேம் மாம் அண்ட் வி. என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் 2 கப்ஸ். இந்த மெஷரிங் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். பால் 1 கப். சுகர் 1/2 கப். டூட்டி ஃப்ரூட் தேவையான அளவு. நட்ஸ் தேவையான அளவு. ஃபுட் கலர் 1 பிஞ்ச், இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் டெசிகேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் காய்ச்சின பால். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த தேங்காயும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சா போதும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கிளறி விட்டுருங்க. இந்த டெசிகேட்டட் கோகோனட் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதை 2 நிமிஷமாக நம்ம நல்லா கிளறிட்டோம். அடுத்து இதை ஸ்டவ்வில் வச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸை ஆரம்பிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடாயை இது மேலே வச்சுருங்க. இப்போது இதை 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க பால் அந்த தேங்காயோட நல்லா பைண்ட் ஆகிருக்கும், அந்த பால் இருக்கிறதே தெரியாது. அது வரைக்கும் அதை நல்லா நம்ம கிளறி விடணும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் ஃபயர்லெஸ் குக்கிங் மாதிரியும் பண்ணலாம். நான் பண்ணுற அதே ப்ராசஸ் தான். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்காமல் இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதை லட்டு மாதிரி பிடிச்சிங்கன்னா கூட அது நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட நம்ம ஸ்டவ்வில் அதை நல்லா வதக்கி பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதை 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக கைவிடாமல் கிளறணும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம அந்த டெசிகேட்டட் கோகோனட், அதாவது அந்த தேங்காய் துருவலை நம்ம ஃப்ரிட்ஜில் ரெடியாக வச்சுருந்தோன்னா இதை ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சேர்த்துருக்க பால் அந்த தேங்காயோட நல்லா பைண்டாக ஆரம்பிக்குது. இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இது 1/2 கப் சர்க்கரையும் 5 ஏலக்காயும் சேர்த்து அரைச்ச பவுடர்.
அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா அது மிக்ஸ் ஆக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் எப்பயுமே பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா அது சீக்கிரமாக மிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறதா ஃபுல் வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போது இதில் 1/4 போர்ஷன் மட்டும் பிரித்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சிடுங்க. இப்போ மீதி இருக்க போர்ஷனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா இதில் நீங்கள் சாஃப்ரான் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஃபுட் கலர் போட்டு ஒரு லட்டு பண்ண போகிறோம். ஃபுட் கலர் இல்லாமல் நட்ஸ் அண்ட் டூட்டி ஃப்ரூட் போட்டு ஒன்று பண்ண போகிறோம். நாங்கள் எப்பவும் ஃபுட் கலர் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். என்றைக்கும் ஒரு நாள் ஸ்வீட் செய்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட் கலர் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு நிமிஷம். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் அதுக்கு கைவிடாமல் கிளறது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா ஒரு இடத்துல கலர் இருக்கும், ஒரு இடத்துல கலர் இருக்காது. அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் அதை கண்டிப்பாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அது நல்லாயிருக்கும். இப்போது இது ரெடியானதும் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது நம்ம பண்ணி வச்சுருக்க கலர் லட்டுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச 1/4 போர்ஷனில் உங்களுக்கு தேவையான அளவு டூட்டி ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. அது கூட பாதாம், பிஸ்தா, முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை உங்களுக்கு தேவையான அளவு கையில் எடுத்து அதை நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் அது ஒட்டாது. லட்டு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி மீதி லட்டையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஃபுட் கலர் போடாமல் இருக்க லட்டு, இதையும் அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம்.
இதில் நாங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட வால்நட் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெடிச்சு. இது மேலே கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.